This video sponsored by SBO. SBO ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. அவங்க கொடுக்குற ப்ராடக்டை நீங்கள் சோஷியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ணுறது மூலயமா மந்த்லி 15,000 ஏர்ன் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பஸ்ஸில் மிஸ் ஆன பேக். யூபிஐ பரிவர்த்தனையை வைத்து கண்டுபிடித்து தந்த விமான நிலைய ஊழியர் எப்படி? பெங்களூருவில் விமான நிலையத்துக்கு சென்ற சண்டிகரை சேர்ந்த இளைஞர் தனது பேக்கை பஸ்ஸில் மிஸ் செய்தார். அது பற்றி அவர் விமான நிலைய ஊழியரிடம் கூறிய போது பஸ்ஸில் யூபிஐ பரிவர்த்தனை செய்வதை வைத்து அந்த பஸ்ஸின் இருப்பிடத்தை அறிந்து பேக்கை கண்டுபிடித்த சம்பவம் நடந்துள்ளது. இது பற்றி இங்கு பார்க்கலாம். சண்டிகரை சேர்ந்தவர் ஐஸ்கரன் சிங். இவர் பெங்களூரு விமான நிலையத்திற்கு பஸ்ஸில் பயணம் செய்தார். அவர் தனது கையில் பேக் வைத்திருந்தார். பஸ் விமான நிலையத்தை அடைந்தது. அதையடுத்து ஜஸ்கரன் சிங் விமான நிலையத்தில் இறங்கினார். அவர் தனது பேக்கை பஸ்ஸிலேயே மிஸ் செய்தார். பேக்கை மிஸ் செய்ததை அவர் உடனடியாக உணரவில்லை. விமான நிலையத்தில் செக்இன் செய்த போது பேக்கை தொலைத்ததை அவர் உணர்ந்தார். உடனடியாக அவர் விமான நிலைய ஊழியர் ரவியிடம் தெரிவித்தார். அவர் உதவி செய்வதாக தெரிவித்தார். விமான நிலையத்திற்கு பயணம் செய்து பஸ்ஸில் டிக்கெட்டை யூபிஐ பயன்படுத்தி பெற்றிருந்தார். இதையடுத்து இந்த யூபிஐ பரிவர்த்தனை செய்ததை வைத்து பஸ்ஸை கண்டறிந்து பேக்கை பெற்றுக்கொண்டார். இதனால் ஐஸ்கரன் சிங் தனது தாமதமும் இன்றி விமான பயணத்தை தொடர்ந்தார். இது பற்றி அவர் பெங்களூரு விமான நிலைய பயணத்தின் போது எனது பேக்கை நான் பஸ்ஸில் மறந்துவிட்டேன். பேக்கை மறந்ததை செக்இன் செய்ததற்கு முன்புதான் அறிவித்தேன். பஸ்ஸில் யூபிஐ பயன்படுத்தியதால் அதனை வைத்து விமான நிலைய ஊழியர் அந்த பஸ் எண்ணை கண்டுபிடித்து தனது பேக்கை மீண்டும் பெற்று தந்தார். இந்த தொழில்நுட்ப நகரம் அனைத்து பிரச்சனைகளையும் தொழில்நுட்ப வாயிலாக தீர்ப்பது கண்டுபிடித்திருக்கிறது. ரவிக்கு ஊழியர் மிகப்பெரிய நன்றிகள் என்று கூறியிருந்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.